அல்காரிதம். சோ இந்த அல்காரிதம் பத்தி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி அல்காரிதம் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அல்காரிதத்துல பல டைப் இருக்கு. நான் இப்போ ஷார்ட்ஸுக்கான அல்காரிதத்தை சொல்ல போறேன். ஷார்ட்ஸ் வந்து எப்படி போடணும், எப்படி டைட்டில் கொடுக்கணும், டேக் கொடுக்கணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக், இது எல்லாம் எப்படி கொடுக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், AVD, ஆவரேஜ் வியூ டியூரேஷன். இதுதான் ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி தரேன் ஈஸியா. இப்ப பாத்தீங்கன்னா கண்டென்ட் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸை நீங்க டிக் பண்ணுங்க. அகைன் இப்ப பாருங்க, நான் ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இந்த ஷார்ட்ஸ் 6000K போயிருக்கு. இதை நான் டச் பண்ணிக்கிறேன், அனலிட்டிக் போய்க்கிறேன், நீங்களும் போங்க. இப்ப பாருங்க, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல 104% காமிக்குது. ஸோ பாத்தீங்கன்னா 80% மேல இருந்தாவே நல்லா இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து 30%, 10% இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் நல்லா இருக்காது. ஸோ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் நல்லா இருந்தா மட்டுமே வியூஸை புஷ் பண்ணும். வியூஸ் வந்து தானா போகாது. நம்மளுடைய ஷார்ட்ஸ் இல்ல வீடியோவை எவ்வளவு நேரம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும். பிகாஸ் நல்லா பார்த்தாதான் நிறைய விளம்பரங்கள் யூடியூப் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுக்கும் போது நிறைய அமௌண்ட் யூடியூப்க்கு வரும். அதுல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் தான் நமக்கு தராங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை பத்தி, விளம்பரத்தை பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ், அதுல நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பொறுத்தே உங்களுடைய வியூஸ் இருக்கு. கண்டிப்பா இங்க பாருங்க, 6000K தான் போயிருக்கு. சிலருக்கு வந்து நிறைய கூட போயிருக்கலாம், சிலருக்கு போகாம இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு ஷார்ட்ஸா செக் பண்ணுங்க. ஸோ இப்ப பாருங்க, என்னுடைய ஷார்ட்ஸ்ல 6000K போயிருக்கு, 30 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இந்த ஷார்ட்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ₹1 தான் வந்திருக்கு ரெவென்யூ. ஏன் நான் இந்த ₹1 வந்திருக்குன்னு உங்களுக்கு லைவா காட்டுறேன்னா, ஷார்ட்ஸ் எவ்வளவு போனாலும் ரெவென்யூ கம்மி. நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு டோட்டலா 7K போயிருக்கீங்க, 7K. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்தியா மணில கன்வெர்ட் பண்ணா ₹1 தான். இதுக்கு தான் நான் வந்து லாங் வீடியோவை போக்கஸ் பண்ண சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பாருங்க, வெரி வெல்லா இருக்கு. பிகாஸ் 100 தாண்டி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரியல் டைம் பாருங்க. இந்த வீடியோ போட்டு நான் வந்து 2 மந்த் மேல ஆகும், இருந்தாலும் 28 மணி நேரத்துல 208 பேர் பாக்குறாங்க. இந்த மாதிரி ரியல் டைம் நீங்க செக் பண்ணுங்க. ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஏன் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு பாருங்க. நான் வந்து 11 செகண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன், 0.11 செகண்ட்ஸ். ஸோ இந்த 0.11 செகண்ட்ஸ்ல நான் என்ன கருத்தை சொல்லியிருப்பேன், ஸோ மக்கள் எதுக்காக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த ஷார்ட்ஸ்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த ஷார்ட்ஸை போய் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஹவு டு ஓப்பன் யூடியூப் சேனல், நான் போட்டிருக்கதே கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான். நீங்க இந்த டைட்டில் இருக்கிற ஷார்ட்ஸை பாருங்க, நான் எப்படி இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அந்த இன்ட்ரோல 30 பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஃபுல்லா கிடைச்சிருக்கு, அதிகமா பார்த்திருக்காங்க. ஸோ இது ஏன்ட்டு நீங்க போயிட்டு பாருங்க. அதே போல இன்ட்ரோ கொடுங்க. எல்லாரும் கேட்கலாம் 3 நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸ் மாறிடுச்சுன்னு. 3 நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸ் மாறல. 3 நிமிஷம் நீங்க போனை நிக்க வச்ச, அதாவது போர்ட்ரைட் மோட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க 1 நிமிஷத்துக்குள்ளாரவே ஷார்ட்ஸ் போடலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஷார்ட்ஸை பத்தி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க இதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் வியூ டியூரேஷனுக்கு சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஷார்ட்ஸ் டியூரேஷன், வாட்ச் டைம், நெக்ஸ்ட் AVD, இத பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க ஷார்ட்ஸை 60 செகண்ட் கிரியேட் பண்ணி போடுறீங்க, அதாவது 30 செகண்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு 50% வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கிடைக்கும். அதுவே 30 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா
50% ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கிடைக்கும். 30 செகண்ட்ஸும் பார்த்தா 100% ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஷார்ட்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்க போட கத்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்னுடைய ஷார்ட்ஸை என்னுடைய சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடுத்துக்காட்டு நீங்க பாத்துட்டீங்க. இந்த மாதிரி நீங்க ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி, அதாவது நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்க போடுங்க. ஷார்ட்ஸ்ல மைய கருத்தை ஃபர்ஸ்ட் நீங்க பேசணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் இதை சொல்லாதீங்க. நான் வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா எத்தனை பேர் உங்களுடைய ஷார்ட்ஸ் ரியல் டைம்ல பாத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டென்ட் பேஜ் போங்க. ஷார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, வியூ ஆல் கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, அனலிட்டிக் போய்க்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பார்த்தீங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பார்க்க போறீங்க. ரீச் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல how many choice to view அப்படின்னு இருக்கு. எத்தனை பேர் இப்படி தள்ளுறோம் பார்த்தீங்களா, மேலே ஸ்க்ரோல் டவுன்ல, அந்த டைம்ல உங்களுடைய ஷார்ட்ஸை நின்று பார்க்குறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸுக்கு 57% பார்க்குறாங்க, 42% ஸ்வைப் பண்ணிட்டு போறாங்க. இருந்தாலுமே இந்த 57% பார்க்குறவங்க ஃபுல்லா பார்க்கறதுனால தான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷார்ட்ஸ் ஓகே. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் இல்லை, இந்த ஹவு many சாய்ஸ் டு வியூவும் இல்லை. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வர்த்த இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ நீங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் ஆவரேஜ் வியூ டியூரேஷன், ஹவு many சாய்ஸ் டு வியூ, இது ரெண்டுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப ரேரா இருந்துச்சுன்னா நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரியல் டைம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனா என்ன, how many view to choice people, அந்த ஷார்ட்ஸ் எவ்வளவு நேரம் பாக்குறாங்கன்றத கத்துக்கிட்டீங்க. ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தம்ப்நெயில் டச் பண்ணி தான் உள்ள வராங்க. அதுக்கு பேர் தான் CTR, கிளிக் த்ரூ ரேட். அதை நீங்க பர்ஃபெக்டா வைக்கணும். ஸோ பாருங்க, இந்த ஷார்ட்ஸுக்கெல்லாம் தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல வைப்பாங்க. ஸோ நீங்களும் தம்ப்நெயில் செட் பண்ண கத்துக்கங்க. ஷார்ட்ஸுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க, லிங்க் சென்ட் பண்றேன். கண்டிப்பா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸுக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் பார்த்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன், நெக்ஸ்ட் how to choice to view, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுடைய ஷார்ட்ஸுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் ஆவரேஜ் வியூ டியூரேஷனுக்கும் how many choice to view ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன், கண்டிப்பா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது 3 to 5 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுடைய இம்பார்ட்டன்ட் விஷயத்த நீங்க சொல்லணும். எடுத்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இத சொல்லாம உங்களுடைய கண்டென்ட்ல என்ன இருக்கோ ஒரு சுவாரஸ்யத்தை முன்னாடி நீங்க கொண்டுட்டு வரணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஷார்ட்ஸ்ல இருக்கிற த்ரில்லர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல், எதுவா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்லயே நீங்க சொல்லிடணும். அதை தவிர்த்துட்டு மத்த எதுவுமே நீங்க சப்ஸ்கிரைப், லைக் இது எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது. இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? உதாரணம், என்னுடைய ஒரு சில ஷார்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் வியூஸ் போயிருந்தாலுமே நல்ல ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கு. கண்டிப்பா என்னுடைய ஷார்ட்ஸை போயிட்டு பாருங்க, நான் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், என்ன நுணுக்கங்கள் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸ், சவுண்ட் எஃபெக்ட். சில குக்கிங் சேனல்ல நீங்க பார்க்கலாம், இந்த நைஃப், அதாவது கத்தி வச்சு கட் பண்ணும் போது ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா, லைக் அந்த சவுண்ட்ஸ்க்காகவே சில பீப்புள்ஸ் வெயிட் பண்ணி ஷார்ட்ஸை பார்க்கலாம். உங்களுடைய ஷார்ட்ஸ்க்கு நல்ல அந்த ஷார்ட்ஸ்க்கு ரிலேட்டடான சவுண்ட் எஃபெக்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட்ல பெஸ்ட் இன்ட்ரோ கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஷார்ட்ஸ்க்கு ஏதாவது டெக்ஸ்ட் கொடுங்க. புரியுதுங்களா? எல்லாமே யூனிக்கா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஷார்ட்ஸ் வைரல் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங், அதாவது ட்ரெண்டிங் சாங்னா சினிமா சாங் நான் சொல்லல, ஏதாவது ட்ரெண்டிங்கான விஷயம் குக்கிங்ல போயிட்டு இருக்கும்,
பிளாக்ல போயிட்டு இருக்கும், உங்களுடைய கேட்டகரிக்கு ட்ரெண்டிங் ஏதாவது போயிட்டு இருக்கும், உங்களுடைய ஆப்போசிட்ல ஏதாவது ட்ரெண்டிங்கான விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த கூட நீங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணி போடலாம். அவங்க வேற மாதிரி பேசியிருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணி போடலாம். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வியூஸ் போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சியா நீங்க வீடியோ போடணும், ஷார்ட்ஸ் போடணும், லைவ் போடணும். இல்லைன்னா கண்டிப்பா அல்காரிதம் அடி வாங்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ கொடுக்கணும், பெஸ்டான இன்ட்ரோ, சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணும், டெக்ஸ்ட் கொடுக்கணும், ட்ரெண்டிங்னா என்ன நான் சொல்லிட்டேன். சினிமா சாங் கிடையாது, கன்சிஸ்டன்சி. சோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் வியூ டியூரேஷன் முக்கியம், ஹவு மெனி சாய்ஸ் டு வியூ முக்கியம். சோ இதுக்கான விஷயத்தை தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா கேளுங்க. நமக்கு ஷார்ட்ஸ் எங்கிருந்தெல்லாம் நமக்கு கிடைக்கிறாங்கன்ட்டு நீங்க பாக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மேல தள்ளி இங்க பாருங்க, யூடியூப் சர்ச்ல இருந்து 87% பாக்குறாங்க, ஷார்ட்ஸ் ஃபீட்ல 8% தான் பாக்குறாங்க, சேனல் பேஜ்ல 2%, ஃபியூச்சர்ல 1.7% பாக்குறாங்க, அதர்ஸ்ல 0.7% பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஷார்ட்ஸ் உடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சோ யூடியூப் சர்ச் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற கீவேர்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க, கீவேர்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன் பாத்தீங்களா, அதுதான். அது எப்படின்னா, டைட்டில் ஃபர்ஸ்ட் நீங்க டைட்டில்ல 100 லெட்டர் எழுதலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க 100 லெட்டர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. டச் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 60 லெட்டர் நீங்க எழுதணும். சோ டைட்டில் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டா கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க டைட்டில ரொம்ப அட்ராக்டிவா, அதாவது மக்கள் டச் பண்ற மாதிரி ஒரு எமோஷனலா நீங்க எழுதணும். நல்லா யோசிச்சு நீங்க தான் எழுதணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் லாங் வீடியோவுக்கு கொடுக்க கூடாது, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தான் கொடுக்கணும். பிகாஸ் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நீங்க எப்படி ஹேஷ்டேக் கொடுக்குறீங்கன்னா, ஷார்ட்ஸ் ஃபீடு, ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங், இந்த ஹேஷ்டேக் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க சிக்கன் வீடியோ போட்டீங்கன்னா யூடியூப் சர்ச்ல போயிட்டு சிக்கன் வீடியோன்னு சர்ச் பண்ணுங்க. அதுல என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இப்ப பாருங்க, நான் உதாரணம் சொல்லி காமிக்கிறேன். சிக்கன் ரெசிபின்னு போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, நிறைய ஷார்ட்ஸ் வரும், ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ். இதெல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ நீங்க சிக்கன் வீடியோ செய்யறதா இருந்தா சர்ச் பண்ணி இங்க பாருங்க, ஹேஷ்டேக் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஷார்ட்ஸ் சிக்கன் வைரல். இப்ப நீங்க இதைய கூட எடுத்து உங்களுடைய சிக்கன் வீடியோவுக்கு கொடுக்கலாம். சோ இந்த மாதிரிதான் ஹேஷ்டேக் கொடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஷார்ட்ஸுக்கு தான் நீங்க கொடுக்கணும், லாங் வீடியோ கொடுக்காதீங்க. சோ நீங்க இந்த மாதிரி ஹேஷ்டேக் கொடுக்கும் போது இவங்க சேனல் கூடவே உங்க சேனலும் மூவிங் ஆகும். சோ இதனுடைய வியூஸ் பாத்தீங்கன்னா 2.1 crore போயிருக்கு. சோ இந்த மாதிரிதான் நீங்க ஹேஷ்டேக் கொடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா நீங்க எழுதணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும்னா, சிக்கன் வீடியோக்கு சம்பந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதணும். நீங்க ஒருவேளை ட்ரெண்டிங்கா சினிமா சாங் போயிட்டு இருக்கு, அதை போட்டு எழுதலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ அதெல்லாம் எழுதக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் மேட்சா எழுதக்கூடாது. நீங்க குக்கிங் மட்டும்தான் எழுதணும், டிராவலிங் மட்டும்தான் எழுதணும். சோ உங்க கேட்டகரிக்கு என்னவோ அது சம்பந்தமான டிஸ்கிரிப்ஷன், டேக், டைட்டில் மட்டும்தான் கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய சேனல் ஸ்பேம், அதாவது ஒரு ஏமாத்துற சேனல் அப்படின்னு யூடியூப் முடிவு பண்ணிக்கும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் வேற லெவல்ல ஒரு ஆப்ல இருந்து நம்ம எடுக்கலாம். சோ அது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், BindIQ. சோ அந்த ஆப்போடைய லிங்க் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எடுக்கிறது BindIQ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சோ அந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நம்மளுடைய சேனல்ல A to Z எல்லாமே இருக்கு. சோ நீங்க பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. சோ இததான் பெய்டு கோச்ல சொல்லி தராங்க. தயவு செஞ்சு ஃப்ரீயாவே நிறைய யூடியூப் சேனல் சொல்லி கொடுக்குறாங்க. சோ நான் உங்களுக்கு எக்ஸ்பெஷலி கைட் பண்றேன், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேக். இந்த டேக்லயும் நீங்க உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்கல்ல, அது அப்படியே நீங்க உங்களுடைய டேக்ல கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணம், என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒன்று ஓபன் பண்ணி பாருங்க. யூடியூப் சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான் நிறைய கொடுத்திருப்பேன். அதனாலதான் என்னுடைய சேனல் யூடியூப் சர்ச்ல அதிகமா போகுது.
நீங்க இதுக்குள்ளார என்னென்ன பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன்னா என்னன்னு பாத்துட்டீங்க. அது இருந்தாதான் உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து மேல புஷ்அப் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் உங்களுடைய ஷார்ட்ஸ பாக்குறாங்கன்னு பாத்தீங்க. ரியல் டைம்ல எத்தனை பேர் இருக்காங்க, ரியல் டைம் வர வைக்க என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸுக்கு தேவையான இன்ட்ரோ, டைட்டில், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சிடென்சி, கண்டென்ட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங், இத பத்தி எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் இப்படி போட்டா வைரல் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து சர்ச்சில் வர வைக்க என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், ஹேஷ்டாக் இதெல்லாம் நீங்க சரியா கொடுக்கணும். அதுக்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் கொடுக்கணும். நான் வீடியோக்குள்ளார டீப்பா நிறைய உதாரணங்களுடன் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்கன்னா சிஸ்டர் உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்காங்க, இவ்வளவு கூடிய சீக்கிரத்துல மானிட்டைசேஷன் எப்படி வாங்குறீங்கன்னு கேட்டீங்க. சோ மானிட்டைசேஷனுக்கு வாங்குறதுக்கு உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் 2.5 மேல இருக்கணும். அப்போ 1 lakh கிட்ட நீங்க வியூஸ் போயிருந்தா போதும், கண்டிப்பா மானிட்டைசேஷன் கிடைச்சிடும். சோ நீங்க அதுக்கு நல்ல கண்டென்ட் போடணும். ஒருத்தருடைய உண்மைத்தன்மையை அவங்களுடைய சப்ஸ்கிரைபரை வச்சு நீங்க கணக்கு பண்ணக்கூடாது, வியூஸ் கவுண்ட வச்சு கணக்கு பண்ணக்கூடாது. அதனுடைய உண்மைத்தன்மை, அந்த வீடியோல என்ன உண்மைத்தன்மை இருக்கோ அதை தான் நீங்க கணக்கு பண்ணணும். சோ கண்டிப்பா என்னுடைய வீடியோவை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2 சேனல் மானிடைஸ் ஆயிருக்கு. சோ அவங்களுடைய சேனல்ஸ் எல்லாம் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் நல்ல பெஸ்ட் கமெண்ட் கொடுக்குறீங்க. இதை விட இந்த சேனலுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இருக்காது. சோ கண்டிப்பா நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்கு, பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா வீடியோவா ரெடி பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு நிறைய ஐடியாஸ் சொல்றேன். சேனல் பாருங்க, மரியம். சோ இவங்களுடைய சேனலை இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்றேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. நிறைய இயற்கை சம்பந்தப்பட்ட காட்சிகள் நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுடைய சேனலையும் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க சேனலையும் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்றேன். நெக்ஸ்ட் நான் சொல்ற டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன போலவே 3 monthல மானிடைஸ் வாங்கிடலாம். சோ நிறைய பேர் பெய்ட் கோச் சொல்றாங்க, கண்டிப்பா பெய்ட் கோச்ல சொல்லி தரதான் ஃப்ரீ கோச்ல சொல்லி தரோம். சோ வந்து இந்த பெய்ட் கோச் பத்தி நிறைய ஒரு பெரிய பிக்கஸ்ட் மேட்டர் ஒன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, பாருங்க மக்களே. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.